வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு சிறிய கதை பார்க்க போகிறோம். ஆனால் அது நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் சொல்லும். ஒரு காட்டில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். ஆனா அது எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம் கற்றுத்தரும். அது என்ன கதை என்று பார்ப்போமா? சிறியவர்களை எப்போதும் இகழக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த கதை அதற்கு ஒரு நல்ல உதாரணம். ஒரு காட்டில் ஒரு பெரிய சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி அங்கே ஓடிக்கொண்டே வந்து தவறுதலாக சிங்கத்தின் மேல் ஏறி ஓடியது. சிங்கம் கோபமாக விழித்தது. அது எலியை பிடித்து சாப்பிடப் போனது. அப்போது எலி பயந்து சொன்னது, சிங்கராஜாவே, என்னை விடுங்கள். ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அதை கேட்ட சிங்கம் சிரித்தது. நீ ஒரு சிறிய எலி, நீ எப்படி எனக்கு உதவி செய்வாய் என்று கேட்டது. ஆனால் சிங்கம் நல்ல மனசுடன் எலியை விட்டுவிட்டது. சில நாட்கள் கழித்து சிங்கம் வேட்டைக்காரர்கள் போட்ட வலையில் சிக்கிக் கொண்டது. அது பலமாக கத்தினது. அந்த சத்தம் கேட்ட எலி அங்கே ஓடி வந்து வலையை தனது கூர்மையான பற்களால் கடித்து கிழித்தது. சிங்கம் விடுபட்டது. அப்போது சிங்கம் புரிந்து கொண்டது, சிறியவர்களும் ஒரு நாள் பெரிய உதவி செய்ய முடியும். கருத்து: சிறியவர்களை இகழக்கூடாது. யாரும் ஒரு நாள் உதவி செய்யலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் பல அருமையான கதைகள் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் சந்திப்போம். இந்த கதையில் உங்களுக்கு என்ன பாடம் கிடைத்தது? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம்.